ஒரு ஸ்கூட்டரை புக் பண்ணிவிட்டு 3 வருஷம் வெயிட் பண்ணணும், ஒரு டெலிஃபோனை புக் பண்ணிவிட்டு 4 வருஷம் வெயிட் பண்ணணும், ஒரு டெலிஃபோன் கனெக்ஷனுக்கு அதுக்கே 30,000 கொடுத்தா ஓஐடி ஓன் யுவர் டெலிஃபோன்னு கிடைக்கும், டட்கல் ஸ்கீமில் கிடைக்கும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு. அப்படிலாம் இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு சிம் கார்டு உடனே உங்களுக்கு ஃபோன் வந்துடுது நமக்கு. இதெல்லாம் இல்லாமல் அன்னைக்கு இதெல்லாம் இருந்தது. ஸோ அன்னைக்கு இவ்வளோ பொருட்கள் வந்து தேவைப்படலை, இன்றைக்கி இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது. இன்றைக்கி நம்மளை சுற்றி பொருட்களாக இருக்குது. இப்போ இந்த 2 வீலரோ காரோ அல்லது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேருந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு வந்திருக்கோம். இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நிறைய அனுகூலங்கள் சௌகரியங்கள் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நோ டவுட். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ அந்த காலத்தில் ஒரு அம்பாசிடர் கார்னு வரும், அது காரை வாங்கிட்டாருன்னா அந்த கிராமத்தில் அவர் வந்து அதை அவருடைய ஆயுள் முழுக்க அந்த காரை தான் ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவார் 40 வருஷத்துக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு 2 வீலரோ காரோ வாங்கினோன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி தான் பொருட்கள் வருகிறது. டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது, மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ அந்த பொருட்களை அடிக்கடி மாற்றுறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஒன்று வருது.